இப்பொழுது மண்வளத்தை கூட்டும் உளுந்து சாகுபடி நாவல்காடு என் பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எத்தனை வயதாகுது சார்? எனக்கு 42 வயசு ஆகுது. நீங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செயல்படுமா கேள்விப்பட்டோம். எப்படி இந்த ஒரு ஆர்வம்? கடந்த 10 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அதாவது நான் ஒரு காணொளி பார்த்தேன். அது ஒரு வைத்தியர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நோய் வந்தாலுமே ஒரு 90 நாள் நம்ம இயற்கையாக விளைஞ்ச எல்லா பொருட்களும் சாப்பிடும் போது உடல் தன்னைத்தானே அந்த நோயிலிருந்து வெளிவந்துருதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கருத்து தான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சாதா ஒரு விவசாயி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா 2 மாடு கிடக்கும், 2 ஆடு கிடக்கும், கோழிகள் கிடக்கும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமாட்டு ஒரு பக்கம் தேங்காய் குவியல் கிடக்குது, ஒரு பக்கம் பஞ்சகவ்யம் இருக்குது, ஒரு பக்கம் தேமூர் கரைசல் இருக்குது. ஆடு மாடு கோழிகள் வளர்ப்புங்கிறது வேற இடத்துல இருக்கா? இல்ல சார், எல்லாமே ஒருமிச்சு தான் இருக்குது. அது களம் தனியா இருக்குது, வீடு பக்கமா இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் சார் மறுபடியும் நம்ம மீட்டெடுத்துட்டு இருக்கிறோம். பல நோய்கள் எல்லாமே வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பழைய பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளையும் தொழில்நுட்பத்தையும் மறந்து விலகி போன காரணம் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் வச்சிருக்கிறோம், பயோ கேஸ். விவேகானந்தா கேந்திரால இருந்து கொடுத்தாங்க. அதை சாணத்தை ஒரு பயிற்சியும் கொடுத்தாங்க. ஆமா, பயிற்சியும் கொடுத்தாங்க. சாணத்தை கரைச்சி ஊத்துனா போதும், அதுல இருந்து தினமும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 3 மணி நேரம் கேஸ் வந்துடும். அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய செடி பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நேரடியா தென்னம்பிள்ளையில ஊத்துனா கூட வண்டுகள் அதுல உட்காராது. அந்த அளவு அது பக்குவப்பட்ட இது. அதை நம்ம பஞ்சகவியா செய்யறதுக்கு பயன்படுத்துறோம், ஜீவாமிர்தம் செய்ய பயன்படுத்துறோம், அமிர்த கரைசல் செய்ய பயன்படுத்துறோம். அதாவது இந்த ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை திரும்பிட்டு இருக்கிறோம். எந்த கழிவையும் விடுவதில்லை, கழிவையும் காசாக்குற மாதிரியான ஒரு தன்மைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சார். அதுதான் நம்ம இயற்கை விவசாயத்தோட அடிப்படையே. எதுவுமே ஒன்றன் கழிவு மற்றொன்றின் உணவு. இதான் நம்ம நம்மளவராயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாச்சு. நீங்க வேற ஒரு இளைஞரா இருக்கீங்க. முதல்ல யாராவது இந்த கருத்தை இயற்கை விவசாயம்னு சொல்லும் போது நீங்க கூட அதை ஆமோதிக்கிற தன்மை வந்திருக்காத. எப்படி இந்த ஒரு விழிப்பு? பயிற்சி கண்டிப்பா நமக்கு தேவை சார். நம்ம ஒரு குறிக்கோளாட்டு நம்ம அதை கத்துக்கணும் ஆர்வம் இருக்கும்போது பயிற்சிகள் எனக்கு நிறைய உறுதுணையா இருந்தது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சுபாஷ் பாலேக்கரோட 10 நாள் பயிற்சி, அது திருச்சியில வச்சு நடந்தது. அதுல கலந்துகிட்டேன் 2019. அதுக்கப்புறம் தமிழக அரசு விவசாய தனி பட்ஜெட் போடும்போது எங்களுக்கு ஒரு மாச பயிற்சி கொடுத்தாங்க. STRY கிருஷ்ணங்கோயில வச்சு நடந்தது. அந்த பயிற்சியும் ஆர்கானிக் குரோவர் பயிற்சி, அது எனக்கு மிக உந்துதலா இருந்தது. இந்த பயிற்சியில சொல்லி தந்த மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா செயல்பாட்டிலேயே அது வெற்றியை கொடுத்தது அப்படின்னு என்ன கருத்தை சொல்றீங்க? ஒரு பசுமாட்டை வச்சு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம்னு சொன்னாங்க சுபாஷ் பாலேக்கர்ஜி. அதை தான் இப்ப நான் கண்கூட பாத்துட்டு இருக்கிறேன். இது தாராளம் நம்ம பண்ணலாம் சார். ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல உளுந்து சாகுபடியில பொதுவா குமரி மாவட்ட ஈடுபாடு உண்டு. இப்போ படிப்படியா அது ஒரு மறந்து போன ஒரு நிகழ்வு மாதிரி மாறிட்டு இருக்குது. உளுந்து சாகுபடி எந்த விதத்துல இயற்கை ரீதியான சாகுபடியில அது ஒரு வளத்தை கொடுக்குங்கிறீங்க? கண்டிப்பா சார். நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா 2 போகம் பண்ணுவோம். கன்னிப்பூ கும்பப்பூக்கு அப்புறம் நம்ம உளுந்து போடுவோம் சார். இது பாரம்பரியம் நடந்துட்டு இருந்தது. இதுல ஒரு தோய்வு ஏற்பட காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆடு மாடுகள் அந்த கோடையில மேஞ்சிருது. 2வது வனவிலங்குகளோட தொந்தரவுகளும் இருக்குது. இதனால இப்ப கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. ஆனா இப்ப மறுபடியும் விழிப்புணர்வு மக்களிடையே புரிதல் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா குறுகிய கால பயிர் இப்ப நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வந்துட்டு 70 இருந்து 80 நாளுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும். முன்னாடி 110 108 கடைசியா இல்ல அதுக்கப்புறம் வந்துடுச்சா? 11 12 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில. உங்க அனுபவம் எந்த மாதிரியான ஒரு நிலை? உளுந்து நான் கொஞ்சம் போட்டு எடுத்திருந்தேன் சார். வம்பன் 8 போட்டு எடுத்திருந்தேன். நல்ல ஈல்டு கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு மிக முக்கிய பங்கு உளுந்து பண்றது. நம்ம அறுவடைக்காகவே பண்ண வேண்டிய தேவையில்லை, மகசூலுக்காகவே பண்ண வேண்டாம். இப்ப நீங்க தென்னை விவசாயம் இருக்கலாம், நம்ம மாவட்டத்துல வாழை விவசாயிகள் அதிகம் இருக்கிறாங்க. அந்த வட்டப்பாத்தியில சுத்தி நீங்க தென்னம்பிள்ளையா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் அந்த வட்டப்பாத்தியில சுத்தி போட்டு விட்டீங்கன்னா ஒரு 45 நாள்ல மறுபடியும் கொத்தி நீங்க அதை மண் அணைச்சு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த உரமா மாறும். தலைச்சத்து ஜாஸ்தி மண்ல இருந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த வேர் முடிச்சுகள்ல பாத்தீங்கன்னா அறுவடை தான் பண்ணணுங்கிறது இல்ல, ஓரளவு செழிப்பா வளர்த்துட்டு மடக்கி உழுதாலும் கூட பலன் தாங்கிறீங்க. நம்ம இரட்டிப்பு லாபம். நீங்க அறுவடையும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க இடைப்பட்ட காலங்கள்ல மடக்கி உழுது நீங்க மூடாக்கு போட்டு வச்சிருந்தாலும் மிகச்சிறந்த நம்ம வளர்ச்சி ஊக்கியா பயன்படும். உளுந்து எந்த விதத்துல சமையல் ரீதியா உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஊட்டச்சத்து அப்படிங்கிற அடிப்படையில? உளுந்தை நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னா இட்லி தோசைக்கு நம்ம தமிழர்கள் அதுக்கு ரொம்ப நம்ம வாழ்வில இருந்து அது பிரிக்கவே முடியாது. அது இல்லாம இப்போ இந்த களி சொல்லுவாங்க, இதெல்லாம் பெண்களுக்கு அந்த எலும்புகளை அந்த பூ பெய்யும் போது உள்ள ஊக்கத்தை கொடுக்கறதுல மிக முக்கிய பங்காற்று. அதாவது நம்ம பாரம்பரியமாவே உளுந்து பல விதங்கள்ல நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழர் உளுந்தஞ்சோறு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? ஆமா, இந்த உளுந்தஞ்சோறு நமக்கு அந்த உளுந்தங்கஞ்சி விவசாயிகள் பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் வச்சு கொடுப்பாங்க. அதுல ஊக்கமா இருக்கும், பசியும் வராது, நல்ல திறனா வேலை செய்யலாம். அதே போல உளுந்தஞ்சோறும் பாத்தீங்கன்னா இப்போ ஆடி அறுதி ஆடி மாசம் கடைசியில உளுந்தஞ்சோறு பண்ணுவாங்க. இது ஒரு பாரம்பரியம். கருவாடு கறி அந்த சமயத்துல எது தேவையோ அதுக்கு தக்க நம்ம சேர்த்து. சரி, இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள்
நடைமுறை அப்படிங்கிறது இப்போ உள்ள இளம் சந்தை பெண்களுக்கு தெரியுதா? அல்ல வீட்டுல ஒரு வயோதிகர் இருந்தா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செய்யறதன் வழி அந்த உணவுல ஒரு பலத்தை கூட்டலாங்கிறீங்களா? கண்டிப்பா. இப்ப நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நம்ம குமரி அப்பம் மூலிகா பெண்கள் வந்து நம்ம முதியோர்கள் அதாவது அனுசரிச்சு அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கணும். நம்ம சின்ன சின்ன வைத்திய முறைகள் இருக்கு, எது ஒண்ணுமே வந்தாலும் உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதை தவிர்த்து எந்த ஒரு சின்ன காய்ச்சலா சளியா என்ன கொடுக்கலாம், ஆடாதோடா இருக்கு, நமக்கு அந்த கரிசலாங்கண்ணி இருக்குது, ஊமத்தை இருக்கு, என்னென்ன நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மருத்துவமா கொடுக்கலாங்கிறத முன்னோர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். அவங்களை அனுசரிச்சு அவங்ககிட்ட இருக்கிற அனுபவங்களை நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நிறைய 198% சிசேரியன் தான் நடக்குது. சுகப்பிரசவத்தை பார்க்கவே முடியல. இப்ப நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து அதை கடைபிடிக்காம போனதன் விளைவு தான் நான் இதை பாக்குறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. இயற்கை விவசாயி, அது ஒரு இளைஞருங்கிறாங்க, அருமையான பயிற்சி எடுத்து நான் விளைநில பரப்புல பரவலாய்த்து வாரேங்கிறாரு. இவர் ஏதாவது ஒரு மூலிகை இயற்கை பூச்சி விரட்டை சம்பந்தமாகவோ அல்லது இயற்கை வளர்ச்சி ஊக்கியோ இயற்கை ரீதியா சொன்னா அதை ஒண்ணு நம்ம குறிப்பெடுத்துக்கலாமா அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வாயில யோசிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பலன் அடையமாய் சொல்லலாமா? இப்ப நீங்க இந்த பூச்சிகள் எல்லாம் வந்துட்டுனா, காய்கறி பயிர்களா இருக்கட்டும், பூச்செடிகளா இருக்கட்டும், வீட்டு தோட்டமா வச்சிருக்கிற எதுல பூச்சி எல்லாத்துக்குமே வேப்பங்கொட்டை கரைசல். வேப்பங்கொட்டை கரைசல் நம்ம எப்படி செய்யணும் பாத்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் வாங்குறது வந்து இப்ப நம்ம 100% உண்மையான வேப்ப எண்ணெய்ங்கிறத நமக்கு அறுதிட்டு சொல்ல முடியாது. அதனால வேப்பங்கொட்டை கரைசல் வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். மிகச்சிறந்த பூச்சி கட்டுப்பாடை நமக்கு நல்ல முறையில செயல்படுத்தும். எல்லாரும் பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் பயன்படுத்துறது மிக சிம்பிளான விஷயம் தான். நீங்க அந்த வேப்பங்கொட்டை சீசன் டைம்ல வேப்பங்கொட்டை கலெக்ட் பண்ணி வச்சுடுங்க. அதுல நம்ம தேவைக்கு இப்போ ஒரு லிட்டர் நீங்க தயார் பண்றீங்கன்னா ஒரு 50 கிராம் வேப்பங்கொட்டை இடிச்சு கிளி போல கட்டிடுங்க. கட்டி கோமியத்துல ஊற வச்சிருங்க. 1 லிட்டர் கோமியத்துல ஊற வச்சு 2 நாள் ஊறணும். கோமியம் அப்படிங்கிறது மாட்டு மூத்திரம், பசுமாட்டு கோமியத்துல நீங்க ஊற வச்சுட்டு 2 நாள் கழிச்சு அதை நல்லா இருத்துட்டு அதுல கொஞ்சம் சோப்பாயில கலந்து நீங்க தண்ணி 1க்கு 10 பங்கு தண்ணி கலந்து அடிச்சு விட்டீங்கன்னா நல்ல கசப்பு தன்மை இருக்கும். இந்த தாய்ப்பூச்சிகள் வந்து நம்ம இடத்தை வந்து முட்டையிடாது. அது மிக சிறந்த பூச்சி வெரைட்டி. இது உங்க அனுபவபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையா? கடந்த 10 வருஷமா இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். நெல்லுக்கு என்ன மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? எத்தனை நாள்ல ஒரு மாற்றம் கிடைக்குது? இது நம்ம நெல்லுக்கு பயன்படுத்துவோம். இப்ப நெல்லுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அது இல்லாம இந்த காய்கறிகளுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நல்ல சிறந்த பூச்சி வெரைட்டியா இருக்கு. சாண எரிவாயு வச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க, நானும் கூட இப்ப பாக்குறேன். ஆனா அந்த ஒரு வித்தியாசமா இருக்கு. சாதா பார்த்தோம்னா தரைத்தளத்துல தான் அந்த முன்னால எல்லாம் பார்த்தோம்னா அந்த டேங்க் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். கழிவுகள் வந்து மேல் நிலையில பாயிற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு கோபுர அமைப்புல ஏற்படுத்திருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்? ஆமா, இது வந்து இப்ப புதுசா விவேகானந்தா கேந்திராவோட புதிய தொழில்நுட்பம். அதாவது மொபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. எங்க நமக்கு தேவைனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். முன்னாடி உள்ளது நம்ம காங்கிரீட் போட்டு பூமிக்கு அடியில செய்யறது செலவினங்களையும் அதிகப்படுத்துச்சு. ரெண்டா நமக்கு அந்த மறுபடியும் மாற்றும் போது அது பெரிய ரூபாய் வீணாக்குச்சு. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து முழு நமக்கு ஸ்பான்சர்ல தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 விவசாயிகள் குமரி மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கலாய்வு, உண்மையான இயற்கை விவசாயிகள் யாரு அப்படிங்கறத ஆய்வு செய்து தேர்வு செய்தாங்க. கலாய்வு பண்ணி தான் விவேகானந்தா கேந்திரா வந்து கொடுக்கறாங்க. அதுல பழனிக்கு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் மாசந்தோறும் வந்து பாப்பாங்க. இதை வச்சு நீங்க என்ன பயன்படுத்த உங்களோட இது வந்து குறைந்தபட்சம் நம்ம ஒரு 30 சென்டாவது இயற்கை விவசாயம் பண்ணணும். வீட்டுக்கு இப்ப உத்தேசமா எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கீங்க? ஒரு 1.5 ஏக்கர் பண்ணிட்டு முழுக்க முழுக்க நெல்லு தென்னை அந்த மாதிரி இதா அல்ல மாற்று பயிர்கள் எல்லாமே உண்டா? நெல்லு தென்னை வாழை இப்ப கொஞ்சம் கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறோம். எல்லாமே கலப்பின பயிர்களா பண்ணிட்டு இருக்கிறோம். மரச்சென்னை சாகுபடி மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்ல முன்னால மாதிரி அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அது வந்து தப்பான அபிப்பிராயம்ங்கிறதான் தப்புங்கிறீங்களா? அப்படி மரிச்சினி நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலைக்காடு எல்லா இடங்கள்லயுமே எங்க பகுதியில வெட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வனவிலங்குகளோட தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது அரசாங்கங்கள் ஒரு சிறந்த எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தரணுங்கிறத நான் இதன் மூலமா வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா சுத்தி ஃபென்சிங் போட்டுட்டாங்கன்னா வனவிலங்குகள் நம்ம பக்கம் வராது. நெல்லையும் நிறைய சேதப்படுத்துது. இதுக்கு அரசாங்கங்கள் வந்து நமக்கு கூறிய பாதுகாப்பு செஞ்சு தரணும்னு வேண்டிக்கிறேன். சாண எரிவாயை பொறுத்த அளவுல சாணம் மட்டும்தான் பயன்படுத்துறா அல்லது சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த காய்கறி கழிவுகள், சோறு அந்த மாதிரி இதை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம், அதுலயும் கூட எரிவாயுவை உருவாக்க முடியுங்கிறாங்களா? தெரியுமா? அப்படி ஆமா, இது கேந்திரால வந்து 2 மெத்தட் வச்சிருக்காங்க. ஒன்னு பயோகேஸ் சாண எரிவாயு, இன்னொன்னு வந்து அந்த காய்கறி கழிவு. நீங்கள் சொன்னீங்கல்ல பாத்தீங்களா சார், நம்ம தினமும் பயன்படுத்துற அந்த சோத்து தண்ணி அடிப்படையா சாணம் போடணும். இனிஷியலா சாணம் போடணும். அதுக்கப்புறம் சாணம் தேவையில்லை. மட்டும் நீங்க சாணம் போட்டு அதை நொதித்தல் தானே நமக்கு அந்த அதுக்கு தேவையான நுண்ணுயிர்களுக்காக நம்ம சாணத்தை போடணும். அதுக்கப்புறம் தினமும் நீங்க வீட்டுல நறுக்கிற காய்கறிகள் மற்றும் அந்த பழைய தண்ணியை ஊத்துனா போதும் கேஸ் வரும். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இதை பண்ணிக்கலாம். நம்ம கேந்திரால சொல்லி கொடுக்கறாங்க, வழிமுறையும் செய்யறாங்க. அவங்களே வந்து வச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பர்னர் கேஸ் மட்டும். இது வந்து ஆபத்து இல்லாத ஒரு இது நம்ம வெடிச்சிருவோம்னு இந்த பயம்லாம் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு இதுவும் இல்ல. சுற்றுப்புறத்துக்கும் தீங்கு விளைவிக்காது. அதுல இருந்து மீத்தேனை பிரிச்சு எடுத்துறதுனால நம்ம நேரடியா செடிகளுக்கு ஊத்தி பயன்படுத்திக்கலாம். மண்புழு உரம் அப்படிங்கிற தயாரித்தல் நடவடிக்கையில அதுவும் ஒன்னா இருக்கா? எப்படி? ஆமா, மண்புழு உரம் தயார் பண்றோம். கேட்கறவங்களுக்கு அதை நீங்களே தயார் பண்ணி விற்பனை செய்யுங்க, இல்ல தயார் பண்ணி உங்க இடத்துக்கு போடுங்கிற உத்திகளையும் சொல்லி கொடுக்கறோம். ஏன்னா சுபாஷ்
பாலகிரிஜி என்ன சொல்றாங்கன்னா மண்புழுக்களை நம்ம இடத்துல உருவாக்கணும், அதுக்கு தான் ஜீவாமிர்தம் கொடுக்கறோம், அமிர்த கரைசல் கொடுக்கறோம். மண்புழுக்கள் நம்ம இடத்துக்கு வந்துட்டாலே ராப்பகலா உழுதுட்டே இருக்கும், நம்ம டிராக்டர் தேவையில்லை, மண்ணை வளப்படுத்திட்டே இருக்கும். அதே போல நம்ம அந்த நிறைய எண்ணற்ற தோரங்களை மண்ணில் ஏற்படுத்தும். மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மேம்படும், நேரடியா தண்ணி கீழே போய் சேமிக்கும், வேர்கள் நல்ல காற்றோட்டமா இருக்கும், நல்ல விளைச்சலை அதிகப்படுத்தும். அப்ப ஒரு வீட்டுக்கு பின்னால ஒரு சிறிய காய்கறி தோட்டம் ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அது நல்லா கட்டாந்தரையெல்லாம் இருக்கு, அதை புலபலப்பாக்கி மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஜீவாமிர்தம் நீங்க சொல்ற மாதிரியான இந்த கரைசலை தயாரிச்சு தெளிச்சு விட்டாலும் கூட நாள்படையா மண்ணு புலபலப்பாயிரும். நம்மளோட அதான் ஆணித்தரமா சொல்றாங்க. அமிர்த கரைசல் நீங்க தயார் பண்ணி எப்படி அமிர்த கரைசல் ரொம்ப சிம்பிள். ஒரு 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், ஒரு 1/4 கிலோ சர்க்கரை போட்டு 200 லிட்டர் பேரல்ல தண்ணியை ஃபில் பண்ணிருங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஃபில் பண்ணினீங்கன்னா 3 வேளை கலக்கி விடணும், காலையில மதியம். அந்த 200 லிட்டர் தண்ணியில தான் நீங்க சொல்ற சேர்மானங்களை சேர்க்கணும். சேர்மானங்களை சேர்த்து மொத்தம் 200 தண்ணியோட சேர்த்து 200 லிட்டர். இதை காலையில சாயந்தரம் மதியம் கலக்கி விட்டீங்கன்னா 24 மணி நேரத்துல அமிர்த கரைசல் தயாராயிரும். அதை நேரடியா எடுத்து நிலத்துல மறுநாளே பயன்படுத்தலாம். 24 மணி நேரம் தான். அந்த நுண்ணுயிர்கள் நல்லா பெருகும். நுண்ணுயிர்கள் பெருகும் போது மண்புழுக்கள் எங்க இருந்தாலும், அதாவது மண்புழுக்கள் மேல ரசாயனங்கள் அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால அதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லாதனால மேல வராம இருக்கும். நீங்க இதை விடும்போது நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாகும் போது கீழே இருக்கிற மண்புழுக்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடத்தை தேடி வந்துடும். நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்க அம்மா பாருங்க, இது என்ன உளுந்துல செய்த கொழுக்கட்டையா? ஆமா சார், நேத்து நீங்க வரதா நான் முன்கூட்டியே அம்மாக்கு தகவல் சொல்லியிருந்தேன். அதுவும் உளுந்து பயன்பாடை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதனால நம்ம உளுந்தஞ்சோறும் உளுந்தங்களியும் அந்த உளுந்துல கொழுக்கட்டையும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் கூட இப்ப களியை சாப்பிடுறதுனால நமக்கு என்ன ஒரு உபயோகம்? அது நம்ம எலும்பு நல்லா பலப்படும் சார். எலும்பு நமக்கு முக்கியமாவே நமக்கு தேவை ஊக்கம் எலும்புல தான் இருக்கு. முதுகெலும்பு நல்லா பலப்படும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், ஊக்கமா இருக்கும். அதுதான் நம்ம உளுந்தங்களி சாப்பிடுறது. எல்லாருமே சாப்பிடலாம், ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா அதை விரும்பி. ஆனா கொழுக்கட்டையை பொறுத்த அளவுல நான் சாதா அரிசி கொழுக்கட்டை அந்த மாதிரி சர்க்கரை கொழுக்கட்டை அப்படித்தான் பார்த்திருக்கேன். உளுந்தையும் சேர்த்து பண்ணுவாங்க இல்லையா? உளுந்தையும் சேர்த்து லேசா வறுத்து போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் சார். அது கொழுக்கட்டை தண்ணி குடிக்கும் போது அது இன்னும் நல்லா சுவையா இருக்கும். உளுந்து சாகுபடி உங்க பகுதியில எப்படி ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய தன்மை இப்போ திரும்பியும் ஒரு ஊக்கத்தோடு நடக்குதா எப்படி? ஆமா சார், இப்போ நம்ம வேளாண் துறையும் சரி நிறைய ஊக்கப்படுத்துறாங்க. விதைகளை மானிய விலையில கொடுக்கறாங்க, விவசாயிகள் பரவலா வாங்குறாங்க. வாங்கி அதிக அளவுல போடாட்டாலும் நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சம் இடத்த கொஞ்சம் வேலி கட்டி போடுறாங்க. இப்ப உளுந்த நீங்க அறுவடைக்கு பின்னால அப்படியே வித்துறதுதானா அல்லது களத்துமேட்டிலேயே வாங்கக்கூடிய அளவுல இருக்குங்கிறீங்களா? உளுந்து தேவைக்கு போக விவசாயிகள் வித்துருவாங்க சார். தேவைக்கு வீட்டு தேவை இருக்கனால வீட்டு தேவைக்கு எடுத்து வச்சுப்பாங்க, வந்துருவாங்க வயலுக்கும் வராங்க. நம்ம விழுந்து யாரும் மேக்சிமம் கொடுக்கறது இல்ல சார். ஏன்னா அவங்க தன் குடும்பத்துல உறவினர்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, வீட்டு தேவைக்கு வச்சுக்கிறாங்க. அந்த உளுந்த ஓடு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு நல்ல புரதச்சத்து இருக்கு. நீங்க மாட்டுக்கு தினமும் உடனே போடலாமா காயப்பட்டு போடுறது நல்லது? போட்டு காயப்போட்டு நீங்க தினமும் ஒரு 1/2 கிலோ எடுத்து போட்டீங்கன்னா பால் கூட ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கூட வரும். நெல்லிய பாக்குறேன், முருங்கைய பாக்குறேன், பப்பாளிய பாக்குறேன், கொய்யாவை பாக்குறேன், சப்போட்டாவை பாக்குறேன். இதுக்கிடையில வாழை மரக்கன்றுகள் நிறைய வச்சிருக்கல, என்ன காரணம்? இது நம்ம மாங்கன்றுகளை பதிவு போட்டு வச்சிருக்கோம் சார். இனி அதை கொட்டு கட்டி நடுவோம். பஞ்சகவியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிரியா ஊக்கிங்கிறாங்களே. பஞ்சகவியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தாலும் கூட இப்ப நிறைய பேர் மறந்துட்டாங்களே, அந்த உருவாக்கம் மட்டும் சொல்லுங்க. பஞ்சகவியம் 5 பொருள், பசுமாட்டோட 5 பொருள் இப்ப நிறைய சேர்க்கிறாங்க. தசகவியமும் ஆயிடுச்சு, தேவையில்லை. நம்ம ஏன்னா குறைஞ்ச விலையில விவசாயம் பண்றோம். இருந்தாலும் பஞ்சகவியம் அப்படின்னா 5 தான். அதுதான் ஒரு சத்தை கொடுக்கும் இல்லையா? பசுமாட்டோட 5 பொருள், நெய், பால், தயிர், சாணம், கோமியம். இந்த 5 பொருளும் சேர்த்து நம்ம பஞ்சகவியா தயார் பண்ணாலே போதும். மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கி 6 மாசம் வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சு பயன்படுத்தலாம். எல்லா சத்துமே இருக்கு, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்கு. எது ஒண்ணுமே நம்ம நேரடியா அதை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா பிரெஞ்சு விஞ்ஞானியே சொல்லியிருக்கிறாரு, எது ஒண்ணுமே நம்ம மண்ணில் போடும்போது தான் அது உயிரோட்டமா மாறும். எது ஒண்ணுமே நம்ம எது தேவையோ அதே நம்ம நேரடியா கொடுக்க தேவையில்லை. அவர் ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்கிறாரு. இப்ப பசுமாட்டுக்கு நம்ம புல்லு போடுறோம், அது புல்ல மெக்னீசியம் தான் இருக்கு, பால் வரும்போது கால்சியம் இருக்கு. அப்ப நம்ம கால்சியம் பசுமாட்டு பால்ல இருக்குன்னா கால்சியமாவே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதே போலதான் மண்ணு ஒரு அளப்பரிய தாய். அதுக்கு நம்ம எது தேவையோ அதை நேரடியா கொடுக்க தேவையில்லை. நம்ம பல்லுயிர் பெருக்கமா நம்ம இயற்கையோடு இயந்த ஒரு பழமையான இயற்கை விவசாய முறையை பயன்படுத்தினாலே எல்லாமே மண்ணில் வந்துடும், எல்லாருமே நலமா வாழலாம். நீங்க பேசும்போது கூட நம்மாழ்வார் சொன்னீங்க, சுபாஷ் பாலேக்கர் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இப்போ நம்மாழ்வாருக்கு பின்னால இத ரொம்ப ஒரு உயர்வா தமிழ்நாட்டுல எடுத்து போற இயற்கை ஆர்வலர்கள் அப்படிங்கிற ரீதியில யாரையாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க சார். இப்ப நம்ம சிவபிரசங்க ஐயா இருக்காங்க, டாக்டர் சிவராமன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, செந்தமிழன், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க பணியை ஆட்டிட்டே இருக்காங்க. உளுந்து சாகுபடியை பொறுத்த அளவுல பொதுவா என்ன ஒரு பேச்சு மேலோங்குது அப்படின்னா, இயற்கை ரீதியா சாகுபடி செய்தா அந்த அளவுல மகசூல் கிடைக்காது அப்படின்னு பேச்சு அழுத்தமா கேட்க, எல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்க சொல்லக்கூடியதா இல்ல மேம்போக்கா சாதா பேசுற மாதிரியான ஒரு திண்ணை பகுதியில இருந்து பேசுற வழக்கமா?
விளைச்சல் அதிகமாகிறது அப்படிங்கிற எடுத்துக்க முடியாது சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா. இதேதான் ரசாயன முறையில நீங்க பண்ணீங்கன்னா அப்படி இருக்கும். இதே இயற்கை முறையில நீங்க உளுந்து சாகுபடி பண்ணீங்கன்னா வரவு எட்டனா இருந்ததுன்னா செலவு 4 தான் இருக்கும். உங்களுக்கு 4 நிகர லாபமா இருக்கும். அதை தான் நம்ம எடுக்கணும். ரெண்டாவது அது ஆரோக்கியமும் கூட, நம்ம விளைவிக்கிற பொருள் ஆரோக்கியம் கூட. மருத்துவமனை போகணும்னா சுற்றுப்புறத்தையும் பாதிக்காது, நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்களையும் பாதிக்காது, நிலத்தடி நீரையும் பாதிக்காது, காற்றையும் பாதிக்காது, மாசுபடுத்தாது. இதுதான் நம்ம முக்கியமா கருத வேண்டியதா இருக்கு. நம்ம வாழ்வியல் முறை அதை தான் நம்ம எடுக்கணும். எவ்வளவு இளைஞரை இந்த பக்கமா திருப்பி இருக்கீங்க. உங்களை எப்படி ஒரு சிற்பி மாதிரி வடிவமைச்சிருக்காங்களோ இயற்கை ரீதியான ஒரு நிலையில, இதே மாதிரி நீங்க எவ்வளவு பேருக்கு வழிகாட்டிருக்கீங்க? சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? அப்படி பல விவசாயிகள் வராங்க, வந்து கொஞ்சம் இடுபொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. அதப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது நம்ம அந்த படிச்சுட்டு இருக்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வராங்க, வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. வருஷந்தோறும் வராங்க, வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புதிய, அவங்க முகத்துல பாக்குற புதிய உத்வேகம் இருக்குது. அடுத்த தலைமுறைகள் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் நம்புறோம். உங்க அலைபேசி ஒன்னு சொல்லாமா? 96 29 38 0103 96 29 38 01 03. இயற்கை விவசாய சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டனா அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளும் போது என்ன மாதிரி பதில் இருக்கும்? கண்டிப்பா நான் உங்களுக்கு உரிய பதில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன். நீங்க போனை எடுக்க முடியலன்னு நான் வயல் காட்டு எங்கேயோ போயிருப்பேன். வந்ததும் நான் உங்களுக்கு திரும்ப போனை அழைச்சிருவேன். குமரி பண்பலைக்காக உளுந்து சாகுபடி உன்னதமான சாகுபடி இயற்கை ரீதியா செய்யும் போது அது மக்களுக்கு நல்ல உடல் ரீதியா பலனை கொடுக்கக்கூடிய சாகுபடிங்கிற கருத்தை சொன்னாலும் கூட இயற்கை விவசாயம் அப்படிங்கறது தக்க வைக்கப்படும். அதுக்கு என்னால முடிஞ்ச பல்வேறு தகவல்களை பரவலாக்கிட்டும் வரேன். அதனால நான் அன்னைக்கு நல்லா இருக்கிறேன், மருத்துவமனை பக்கம் போறது இல்ல, இதே நிலையை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுப்புறமாய் கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றியை உரித்தாகிறேன். நன்றி. இதுவரை நாவல்காடு என் பழனி அவர்கள் பங்கு பெற்ற மண்வளத்தை கூட்டும் உளுந்து சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.